welcome to our service. If you're new here, you may be wondering who we are and what this church is all about. Well, the heart of the matter is this. We're a group of people doing our best to love God and love those around us. One of the ways we express this love is through worship, because our God is truly amazing. He created everything, great and small, and His love for us is incredible, powerful, and completely unconditional. We also spend time looking into His Word, the Bible, and receive practical teaching to guide us along His path in our everyday lives. But it doesn't end when the service is over. Throughout the week, we gather in groups to serve, pray, reach out to our community, and sometimes just to hang out and have fun. Life is full of challenges, and none of us are perfect. But we believe that's one of the reasons God has brought us together. We're all here to help and support each other through each step of life's journey, because nobody should have to travel alone. So thanks for joining us today. No matter who you are, we want you to know you are welcome. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே ஆராதனை கொண்டிருக்கிற நம்ம யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எல்லாரையும் ஸ்தோத்திரம் வாழ்த்தி வரவேற்கிறோம். சத்தியபாதை இயேசு சபையின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணி முடிவோடு பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபை அதிகமான நம்முடைய வாழ்க்கையில தந்து நம் கரங்களை பிடித்து ஆண்டவர் நடத்தி வந்தார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்த ஆமென் சொல்லுங்க? கரங்களை உயர்த்த ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அவருடைய பரிசுத்தமான நன்னாளில ஆண்டவரை ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆமென் ஸ்தோத்திரம். கரங்களை முடிந்தா 2 கரங்களை நல்லா கூப்பி அல்லேலூயா ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஆமென் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ளதான ஆண்டவர். ஆமென். அவர் சிங்காசனங்களில் மத்தியில் இருக்கிறதான கர்த்தர். உங்களுக்கு நன்றி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அல்லேலூயா. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம்னு சொல்லுங்களேன். உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லுங்களேன். அவர் கோடான கோடி தேவதூதர்கள் மத்தியில் உலாவுகிற கர்த்தர். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான ஆண்டவர். உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. ஆமென். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள ஆண்டவரே, சர்வலோகத்தின் அதிபதி ஆனவரே, ஆத்தும நங்கூரமானவரே, அல்லேலூயா, வெண்மையும் சிவப்புமானவரே, அல்லேலூயா, விடிவெள்ளி நட்சத்திரமே, சாரோனின் ரோஜாவே, 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா, அவருக்கு நன்றி ஆண்டவரே. அவன் 7 நட்சத்திரங்களில தன் கரங்களில ஏந்தி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் கர்த்தாதி கர்த்தா, ராஜாக்களுக்கெல்லாம் ஆமென் பயங்கரமானவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அண்ணான மனுஷனை உண்டாக்கி அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். அல்லேலூயா. மனிதன் பாவத்தினாலே அழிந்து போகாதபடி அவனுடைய சொந்த குமாரனை அனுப்பி தந்து ஆமென் ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்ட ஆண்டவர். உங்களுடைய பாசத்தினால நாங்க இன்னும் வாழ்ந்திருக்கிறோம். உங்க அன்பினால ஆண்டவருடைய கிருபையினால இன்னும் நாங்க இந்த பூமியில நிலைத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகாதபடி, நாங்கள் மரித்து போகாதபடி ஐயா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய காருண்யம் ஆண்டவருடைய கண்கள் எங்களை கண்டதே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த காலை வழியில ஐயா இருதயத்தின் ஆழங்களை திறந்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாய் ஆமென் எவ்வளவு கிருபை, எவ்வளவு தயவு, எவ்வளவு அன்பு ஆண்டவரே, எவ்வளவோ நெருக்கடிகளின் மத்தியில கர்த்தர்களை நடத்தி வந்தீர் ஐயா. நீர் எபினேசர் ஐயா, நீர் யெகோவா ஈரே, இன்னையும் எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறேன். அழைத்தவர், ஆமென், தெரிந்தெடுத்தவர், அபிஷேகித்தவர், மரண வரியந்தவர் எங்களை நடத்துகிறார் ஐயா. உன் கரங்களில் எங்களை தரைமட்டம் தாழ்த்தி வறுமையாக்கி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதித்து துதித்து மகிழ, கர்த்தருடைய நாமத்தையே குறித்து பறைசாட்ட, உங்களுடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்தி கம்பீரிக்க எங்களுக்கு உதவி செய்ய எங்களை கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாம் எங்கள் ஆவியானவர்கள் மேல ஆமென் அசைவாடும். பரிசுத்த ஆவியானுடைய ஒரு மனது தாங்க ஆமென் வந்திருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது, ஒவ்வொரு ஆமென் பிள்ளைகளுடைய கூடாரங்கள் மீது தேவ பிரசன்னம் அடையலையா இருங்கட்டும் ஐயா. தேவனுடைய விடுதலை அடையலையா இருங்கட்டப்பா. விசேஷமா இந்த நாட்களில ஆமென் நம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய பிள்ளைகளோடு ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. இடைபட நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளினால திருப்தியாய் நடத்தி ஜெபிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய கரம் ஆமென் மகிமையான காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. விசேஷமா ஆராதிக்கும் போது பற்பல பாஷைகள், தேவனுடைய விடுதலை, பலவீனங்கள் சுகமாகட்ட ஐயா. சாத்தோடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்ட ஐயா. இந்த காலை வேளையில ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய கரம் ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா அற்புதங்களை செய்ய ஜெபிக்கிறோம். வாஞ்சியோடு விருப்பங்களோடு சில பலவிதமான ஏக்கங்களோடு நம்முடைய பிள்ளைகள் ஆராதனை இருக்கும்போது
கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நாராய் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிசாசுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்குங்க. தேவகரம் எங்களுக்கு அற்புதம் செய்யட்டும். சகல துதிகளை மகிமை மேன்மைப்பு கொள்ளலாம். ஒருவர் மாத்திரம் இயேசு கிறிஸ்து மூலமா நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே. சோதரம். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சோதரம். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவேன் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆமென் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும்னா ஆமென் ஸ்தோத்திரம் நடுக்கத்தோடு அவரை கலிகூற வேண்டுமா? நீங்க சங்கீத புஸ்தகங்களை வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். பயத்தோட அவரை சேவிக்கணுமா? கரங்களை உயர்த்தறாங்க சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நடுக்கத்தோடு ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் சந்தோஷ முகத்தோடு ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மத்திலே இறங்கி வர போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஷஹது நமரா ஏதலஹது கமரா அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே நாடை
அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பியதால் உன்னை விடுவித்து காத்திடுவாரே. அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பியதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டை நீ அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நீ கூப்பிடும் வேளையிலும் என்னை காக்குவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் உன்னை காக்குவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். மூட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார்.
பிரியமும் நீதானை. எல்லாரும் சேர்ந்து பாடல் சேர்ந்து பலமெல்லாம் நீதானையா. அபாராக துணங்க தூரம் நீதானையா. நன்றி 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 இயேசுவே நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடு. சொல்லுங்க. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். அக்கினி மது நீரே என் ஆறுதல் மழை நீரே. சொல்லுங்க. அக்கினி மது நீரே கதலம் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டு துணை நீரே. இரு வெளிச்சமே என் இருளில் வெளிச்சமே. சொல்லுங்களேன். இக்கட்டு துணை நீரே இயேசுவே என் இருளின் வெளிச்சமே. ஆமென். நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் சமூகத்தில் பாடி ஆசிரியதலரா. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். குறை நீக்கும் மருத்துவரே என் பாத்திர சுவே. குறை நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. என்பதெல்லாம் நீதானையா. என் பிரியமும் நீதானை. சொல்லுங்க சேர்ந்து. என்பதெல்லாம் நீதானையா. பிரியமும் நீதானையா. பாடுவோம் என்று சொல்லலாமா. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். என்னை துதிக்கு மறுக்கிறே, என்னை துதிக்கு மாத்துறே. பலனெல்லாம் நீங்க ராஜா. ஹalleluya. நன்றியோடு எனக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம். பெரியவரையா உயர்ந்தவர் ஆண்டவரே. உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரையா. ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. நீர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். அவன் நீங்கள் உயர்ந்த ஆண்டவர், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், எல்லா நாளும் போற்றப்படுகிறவர். அவன் எல்லா உலகங்களையும் பூமியிலும் முடங்கத்தக்கதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திர மங்காத புகலிடம் வல்லமைக்குரியவர், மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஐயா. கூப்பிட்ட குரலுக்கு மனதிறங்கிற ஆண்டவரே. ஹalleluya. சொந்த குமாரனை அனுப்பி தந்து மரணத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்த தெய்வமே. அன்பைகளை வாழ வைத்ததையா. உடைய பாசங்களை நடத்துறதையா. அவன் உங்க அப்பான்னு கூப்பிடாத ஆசானவரே. உங்க அம்மான்னு கூப்பிடாத ஆசையா. ஹalleluya. அப்பா நீர் எங்களுக்கு செய்ததான நன்மைகளை நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஹalleluya. ஹalleluya. ரங்கதலர ஸ்ரீ வெளிவரதன்னா. ஹalleluya. ஆமென். உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. என்னை அற்றுவதும் தேற்றுவதும் மாற்றா.
கூப்பிடலாம் ஆசை. அம்மானு கருவில் என்ன சுமந்தத சொல்லணும். கருவில் என்ன அம்மானு கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மாவே சொல்லணும். தாயின் கருவில் என்ன சுமந்தத பார்த்தா சொல்ல அம்மாவே சொல்லணும். என்ன தோளின் மேல சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவேன், அம்மான்னு கூப்பிடுவேன், அப்பான்னு கூப்பிடுவேன், அம்மான்னு கூப்பிடுவேன். தாய் தகப்பன் கூட இந்த அளவுகளை நேசித்ததில்லை ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்க அழுகும் போது எங்க கண்ணீரை துடைத்தது நீங்க ஆண்டவரே. நாங்கள் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாங்கள் கலங்கி நின்ற போதெல்லாம் எங்க கண்ணீரை துடைத்து எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தந்த ஆண்டவர். எங்க வாழ்க்கையில் நியாயத்திற்கு செய்யக்கூடுமானா நாங்க என்னைக்கும் மறைத்து போய் உன்னோட ஆண்டவரை முக்கி போயிருப்போம். இன்னைக்கு நாங்கள் நிலைத்திருப்பது உடைய கிருபை ராஜா. நீங்க எங்களுக்கு ஒரு அப்பாவா, எங்களுக்கு ஒரு அம்மாவா ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஆண்டவரே சொல்ற இறந்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற தகப்பன் தாய் கூட இவ்வளவு எங்களை நேசித்ததில்லை. நீர் எங்களை நேசித்து ஆண்டவரை எங்களை காத்துக்கொண்டே உடைய கிருபைக்குள்ளாய் வேலி அடைத்து இந்த செட்டைகளின் நிழலிலே எங்களை மறைத்து காத்து நடத்தினீரையா. இத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அந்த 2 கரங்களை கூப்பி நல்ல கண்களை மூடி இதயத்தின் ஆளுங்களை திறந்து ஆண்டவரே அப்பான்னு சொல்லுவேன், அப்பான்னு உறுதியா கூப்பிடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் நம் மீது வைத்த ஆசையினால ஆமென் தோத்திரம். அல்லேலூயா. அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் நம்ம வைத்திருக்கிறதான அன்பினால ஆமென் ஸ்தோத்திரம் இன்னமும் நம்ம உயிர் வாழ்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்பு ஒன்றுதான் பெரிதையா. உங்க அன்பு தான் இன்னைக்கு நாங்க ஆமென் சொந்த பூமியில நிலைத்திருக்கிறோம்ப்பா. எத்தனை பேர் நாங்க சொல்ல முடியும் ஆண்டவரே, உங்க அன்பினாலதான் நாங்க வாழ்ந்து இருக்கிறோம் ராஜா. உங்களுடைய அன்பு தான் ஆண்டவரே எங்களை உயர்த்தினதையா. இந்த கிருபை தான் எங்களை தாங்கி சுமந்து நிலத்துகிறதையா. அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, எத்தனை கிருபைகளை எங்க வாழ்க்கையில தந்தீங்க, அளவில்லாத கிருபைகளை வாழ்க்கையில தந்தீங்களே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அளவில்லாத கிருபைகளை வாழ்க்கையில தந்தீங்களே, உனக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உனக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய கிருபையினால நித்தமும் உங்களோடு கூட வாழும்படி கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறீரையா. உனக்கு நன்றி சொல்லுகிறாயா. அல்லேலூயா 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 சுவே அல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே. ಶಿಖರ ಹಂದುನಿ ಮನ ಹಂದರ ಏವರುದುನ ಹಂದರ ಈದನ ಹಂದುರ ಕವಾಶಿ ಬೆದುಲಿ ಹಂದರ ದಲವರ ಏಲಹ ದುನಿಯಾಂದರ ಬದ
Hallelujah. Amen. அளவில்லா கிருபை என் வாழ்வினில் தந்து நித்தமும் உம்மோடு வாழ வைத்தவரே, எத்தனை கிருபைகள் என் வாழ்வினில் தந்து நித்தமும் உம்மோடு வாழ வைத்தவரே. உங்க அன்புதான் என்னை வாழ வைத்ததே, உங்க பாசத்தினால் நான் இன்னமும் வாழ்கிறேன். சிலர் பார்த்து உங்க அன்பினால் என்னை மூழ வைத்திரே, உங்க பாசத்தினால் நான் இன்னமும் வாழ்கிறேன். உங்க அன்பினால் என்னை மீட்டு கொண்டீரே. உங்க பாசத்தினால் நான் இன்னமும் வாழ்கிறேன். கரங்கள் உயர்த்தி எத்தனை கிருபைகள் என் வாழ்வினர் தந்து நித்தமும் உம்முடன் வாழ வைத்தவரே.
மறுதளித்தோம், வேதனைப்படுத்தினோம், பாவம் செய்தோம். எத்தனை முறை நாங்க இடறினாலும் அத்தனை முறை எங்களை தூக்கி எடுத்துக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவரே அல்லேலூயா, வாழ்க்கையில நியாயத்திற்கு செஞ்சிருந்தா என்னைக்கோ நாங்க மண்ணோட மண்ணை மக்கி போயிருப்போம் ராஜா. எங்க மீட்டு கொண்டது உங்களுடைய கிருபை. எங்கள் மீது உடைய ரத்த சிந்தி எங்களை உடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே எந்த தகுதியுமே இல்லாத எங்களை உடைய பிள்ளைகளாய் மாற்றுறது எங்க மேல வைத்திருக்கிறதா உடைய அன்பு, உடைய பாசம். தாயின் கருவில உருவாகும் முன்னுமே எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்கள் மீது தரிசனங்களை வைத்து திட்டங்களை வைத்து அந்த திட்டங்களை நிறைவேற்ற வளர்ந்து காலை வேளையில பிரச்சனத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதே ஒரு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ரவஹதுயா ஷெகதலிகரா ஹதுனமதா யலகபாஷ் யலஹதுனியாந்தரா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவே வகபாதன ஹந்தரா லீகந்தன ஹாஷி லிபரஹதுனியாந்தரா. ஆமென். அல்லேலூயா. தேவன் மீது நீ வைத்திருக்கிற அவன் விசுவாசம், நம்பிக்கை அது உன்னை ரட்சிக்கும். 18 வருஷமா அவன் அல்லேலூயா அவன் ரிகபாத ஹந்தரா ஷிக ரிகபர ஹலுயாந்தரா. அவன் நிமிர முடியாத கூனியை குணப்படுத்துகிறவர், உதரத்தின் ஊரில் உள்ள ஸ்திரீயை குணமாக்கினவர், மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினவர். நாயின் உதவிக்கு இறங்கினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கானானிய பெண்ணுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பினவர். ஸ்தோத்திரம். பாவத்தோடு வந்த ஸ்திரீகளுக்கு கர்த்தர் மனமறிந்து அவர்களை மன்னித்து இனியும் பாவம் செய்யாத என்று அவர்களை மன்னித்து புதிய வாழ்க்கையை, புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தந்தவர். அல்லேலூயா. லேயோனால் அவன் பிசாசு, பல பிசாசுகளால் பிடிக்கப்பட்ட மனுஷனை விடுதலையாக்கி அவனை ஜனத்தின் மத்தியில் சாட்சியாய் ஏற்படுத்தினவர். காலை வழியில் அப்படியாக நம்மையும் சாட்சியாக ஏற்படுத்த போகிறார். அதில் தேவ பிள்ளையை கலங்காதீங்க. கரங்களை அவர் பிடித்து நடத்த போகிறார். நீங்க நடக்க முடியாத பாதைகளில் வரும்போது கர்த்தரே அதை தாண்டி செல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். நீங்கள் ஆற்றை கடக்க போறீங்க, தண்ணீர்களை தாண்ட போறீங்க. அக்கினிகள் நடந்தாலும் அவன் அவருடைய கதம் உங்களை பாதுகாக்கும். அவன் சிங்க கவியில அவன் நீங்கள் விழுந்தாலும் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கரம் உங்களை மூடி பாதுகாக்கும். ஆபத்து காலத்துல தன்னுடைய கூடார மறைவிலை உங்களை மறைத்து கண்மலை மேல உயர்த்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வெளியில அவன் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. விசுத்தமான நல்ல ஆண்டவரே, சர்வவல்லமையுள்ள தெய்வமே, நீங்க பாராட்ட நல்ல அவன் சொல்லுங்க. அவன் காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த துதி கனமகிமை மேன்மை புகழெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம்தான் ராஜா. இந்த அன்பை நாங்கள் புரிந்து கொண்டோம். அந்த அன்பை நாங்கள் காத்துக்கொள்ள, இந்த கிருபையில நாங்கள் நிலைத்திருக்க, அந்த கிருபையை பெருக பண்ணி கொடுக்கிறோம். இந்த வருகையின் போது நாங்கள் கூட்டமா இந்த சந்தானத்தில் கடந்து வைக்கிறதா தொடர்களை கருப்பிடித்து நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆறாவதில் இருக்கிறவங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜனத்தின் போது இந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். ஒருவேளை வாடகை கட்ட முடியல, ஒருவேளை அம்மை நெருக்கடியான சூழ்நிலைகள், பலவீனங்கள் மத்தியில, கண்ணீர்கள் மத்தியில, உடைக்கப்பட்ட நிலைமைகளில் யாராகிலும் காணப்படுவீர்கள் இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால சத்துருடைய போராட்டம் இந்த காலை வேளையில இந்த நிமிடத்தோடு இயேசுவின் நாமத்துல முடியட்டும் என்று சொல்லிக்கிறோம். கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த புதிய மாதத்துல புதிய தரிசனங்கள், புதிய வழிகளை கர்த்தர் திறந்து கர்த்தர் ஆசீர்வாதத்துடைய பிள்ளைகள் எடுத்து கூறுகிறோம். இந்த வரைக்கும் நாங்கள் ஆயத்தப்படணும். விசுவாசத்தை, ஜெபத்தையும் பரிசுத்தவான்களோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தையும் பலப்பட கர்த்தரை உதவி செய்யும். அதில் திருக்கணமாக மேம்பேற்படலாம் அவர்களுக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து மூலமாக முன்னாடி சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தலாம சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நமக்கு நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு தந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆராதனை போது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாதபடி நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். தெய்வ ஜனமே, அவன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். அவன் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்கள். வேத சத்திய வசனங்களை ஆராய்ந்து நிதானித்து வசனத்துக்கு தக்கப்படுத்த வாழ்க்கையை அவன் ஸ்தோத்திரம் அவன் மறுரூபமாக்குங்கள். நாம் மறுரூபப்பட்டவர்களாக ஆண்டுடைய சன்னிதானத்திலிருந்து, அவருடைய சிங்காசனத்திலிருந்து எக்கால சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு மத்திய ஆகத்தில் அவர் தோன்றும் போது நம்ம எல்லாரும் ஒருமித்து அவரோடு கூட கடந்து போக போகிறோம். நித்தியமா அவரோடு கூட வாழ போகிறோம். இந்த பூமியில் இருக்கிறதான எல்லா கண்ணீர்களுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி தேவன் அவருடைய ராஜ்யத்துல நம்மை நிலைநாட்ட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா,
ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம வீடுகளில் நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. வீடுகளில் நல்லா ஆராதிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் ஆமென் வரக்கூடிய நாட்களில் பெரிய எழுப்புதலுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் அல்லேலூயா ஒரு வேத வசனத்தை நாம் சேர்ந்து வாசித்து இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு ஆமென் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனங்களை ஆமென் நம்ம தியானித்து அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அதில் இருக்கிறதான தேவனுடைய மகத்துவங்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அதில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆமென் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். திருப்பி வாசிப்போம். எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 12வது அதிகாரம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 12வது அதிகாரம் 32வது வசனங்களை ஆமென் ஸ்தோத்திரம் நீங்க வாசிக்க அன்பாய் வேண்டுகிறேன். புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 101வது பக்கம் ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 32வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க அன்பாய் வேண்டுகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். வாசிக்கலாம். பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தலாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு வருஷம் கூட ஆமென் நம்ம வாசிக்கலாம். பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். கடைசியா ஒரு முறை கூட நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஆமென். என் அன்பு தேவஜனமே, நம் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சகல அதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் அவன் ஈடிய நீற்று நாமத்துல எங்கள் மீது அவன் மேலாண்மை அன்பு கொண்ட நம்முடைய நாமத்தினால பா நாம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலப்பா அவனுடைய திவ்ய பிரச்சனத்தினால் எங்களை நிரப்புங்க. தேவ ஆவியானுடைய கரம் எங்களை மூடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் வாஞ்சையோடு விருப்பத்தோடு தாகத்தோடு உடைய வார்த்தைகளை கேட்கும்போது பரலோகத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாதபடி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்துல உமக்கு நேராய் திரும்புவார்களாக. திருப்பும் ஆண்டவரே, கர்த்தருடைய கரங்கள் எங்கள் மேல வரட்டும். உடைய சமூகத்துக்கு நேராக எங்களை திருப்பட்டும். உடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். கர்த்தருடைய கரங்களோடு இருந்து அற்புதம் செய்ய போகிறோம். சகல துதிகார மகிமை மேன்மைக்கு பண்ணலாம் ஒரு மாத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற ஆமென் நாமத்தினாலே அன்பின் வார்த்தைகளை சொல்கிறேன். ஆமென். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தராம சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, கவனிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் ஆமென் நம்மை பார்த்து, நம்முடைய குடும்பங்களை பார்த்து, சபையை பார்த்து, ஆமென் ஊழியக்காரனா இருக்கிற என்னையும் பார்த்து கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை தருகிறார். மகனே, மகளே, பயப்படாத. ஆமென் ஸ்தோத்திரம். சிறுமந்தையே, பயப்படாத. ஆமென் ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறேன் என்று தேவனாய் கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட இடைப்படுகிறார். கரைகளை உயர்த்தராம சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். காலை வேளையில ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு இருக்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில கர்த்தர் ஆமென் நமக்கு நேராய் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். மகனே, நீ பயப்படாத. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நான் ஆமென் உனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் அந்த காலை வேளையில ஈடுபடுகிறார். தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதே என்று சொல்லி யாராருக்கெல்லாம் வேத வசனத்துல ஆமென் ஆமென் வேத ஆமென் அதிகாரங்களில தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், ஆமென் நீங்க முன்னாடி இருந்து ஆமென் பரிசுத்தவான்களை ஆமென் அதிகமாய் தியானித்து அவருடைய வேத சத்தியங்களை நாம் ஆராய்ந்து நிதானிக்கும் போது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்னா, ஆமென் பயப்படாத மகனே, ஆமென் நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் உனக்கு பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொன்னார். அவன் ஈசாக்கை பார்த்து நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொன்னார். அவன் யாக்கோபை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். யாக்கோபின் சந்ததிகளாக இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ பயப்படாதே என்று சொல்லி கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறது மாத்திரமல்ல, வாக்கு பண்ணுகிறதில் உண்மையுள்ள கர்த்தர் அவரை நிறைவேற்றியும் முடிக்க அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா.
ஆபிரகாமுக்கு பாருங்க பலவிதமான தீங்குகள் வந்தது, ராஜாவின் மூலமாய் வந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். லோத்து ஆமென் தன்னோடு கூட வாக்குவாதம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அவன் பல விதமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்கி இந்த பூமி தாங்கக்கூடாத அளவு செல்வத்தினால அவன் திரளான அவன் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் உடையவனாய் ஆஸ்தி பெறுகிறவனாய் கர்த்தர் இந்த தேசத்துல அவன் உயர்த்தினார். அவன் அது மாத்திரமல்ல, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இந்த பூமியின் மலரத்தனையாய் கர்த்தர் அவனுடைய சந்ததிகளை பெருக பண்ணி அவன் விசுவாச தகப்பனாய் அவனுடைய சொந்த தேசத்தில் அடக்கம் என கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவன் சொல்றான். அது போலதான் ஈசாக்கு பஞ்ச காலங்களில பயந்து நடந்து கொண்டு அவன் சொல்ற, நான் எகிப்துக்கு போறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவரை பார்த்து சொன்னார். 27வது அதிகாரம் நினைக்கிறேன், நீங்க வாசித்து பாருங்கள். பின்பதாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இப்பொழுது வாசிக்க வேண்டாம், பின்பதாக நீங்க அவன் சொல்ற வாசித்து பாருங்க. அவன் சொல்ற அந்த இடத்துல வாசிக்கும் போது அவன் பஞ்ச காலம் தான். அந்த காலங்களில ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, மகனே நீ வேற எங்கேயும் போகாத, அவன் நீ இங்க இந்த தேசத்துல வாசம் பண்ண. 26 நீங்க 3 வாசித்து பாருங்க. 26:3 வாசித்து பாருங்க. அவன் சொல்ற, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. 26 நீங்க 1 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தராகிய ராஜாவாகிய அபிமெலேக்கு இடத்தில் ஆமென் கோராகுக்கு போனான். பாருங்க, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்றோம். 2வது வசனங்களை வாசித்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எங்க போகாத, எகிப்துக்கு போகாத. எகிப்துங்கிறது என்ன தெரியுங்களா? ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் அறிந்து கொண்டதுதான். எகிப்துனா வாத, துன்பம், போராட்டம். அங்க ஆமென் ஸ்தோத்திரம் கீரைகள் இருக்கலாம், மச்சங்கள் இருக்கலாம், பூண்டுகள் இருக்கலாம். எகிப்து என்றாலே பழைய மனுஷனுக்கு இந்த இடத்துல உப்பா இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம நெருக்கடியான சூழல் மேல் லஞ்சம் வாங்கிடக்கூடாது. தோத்திரம். நெருக்கடியான சூழல் மேலால அவன் ஒரு திருடி நம்முடைய ஜீவிதத்தை அவன் சரியாய் நடத்தி விடலாம் என்று சொல்லி எண்ணக்கூடாது. அவன் நீங்கள் வியாபாரம் செய்வீர்களா என்று சொன்னால், இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆமென் தோத்திரம் சரியான விலைக்கு பொருட்களை விற்க ஆமென் ஸ்தோத்திரம் தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நெருக்கடியான சூழ்நிலை தானே, 10 ரூபாய் விற்கிற பொருள் 100 ரூபாய்க்கு வித்துட்டா என்ன, இதனால் அதிக லாபம் வருமே, நம் குடும்பத்தை இதன் மூலியமா நடத்த முடியுமா என்று சொல்லி நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. அது தவறு. கர்த்தர் நமக்கு அதை குறிக்கவில்லை. நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் ஆண்டவர் அந்த காலையில் மூடு கூட இடைவிடுகிறார். எகிப்துக்கு நீ போகாத. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பழைய மனுஷனுடைய அந்த ஜீவிதத்துக்குள்ள நீ திரும்பி விடாத. நீ எங்க அவன் நான் காட்டுற, நான் சொல்லுகிற கட்டளைக்குள்ளாக உன் வாழ்க்கையை தன்னை ஒப்புக்கொடு, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென் தோத்திரம். 28:1 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உபாகமம் புத்தகம் 28:1 ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் யாரு இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்படுவேன் என்பதை அவன் வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் திருப்பாமையே நீங்க சொல்லிடலாம். வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் தேவனாகிய அவன் கர்த்தருடைய அவன் பிரியமான ஜனங்களா இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் அவன் பஞ்ச ஆபிரகாமத்தில் உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்குடைய நாட்களில ஒரு பஞ்சம் உண்டாச்சு. அதை விட கொடிய பஞ்சம் இந்த காலங்களில நேர்ந்தாலும் கர்த்தர் நமக்கு முன் அறிவித்தபடி ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக அவன் தோத்திரம் கொள்ளை வியாதிகளை குறித்து நீங்க கேள்விப்படுவீங்க. அவன் நீர்னால, அதாவது வெள்ளங்களினால அவன் அநேக ஜனங்கள் மரித்து போகிறது குறித்து கேள்விப்படுவீங்க. பூமி அதிர்ச்சிகளினால அவன் அநேக ஜனங்கள் மரித்து போகிறது, இதெல்லாம் யுத்தங்களை கேள்விப்படுவீங்க. கடைசி நாட்களில் அன்பு தனித்து போகும் என்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்படும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை நினைவு கூற இந்த காலைவெளியில கர்த்தர் பரிசுத்தாவியா நமக்கு நினைப்பூட்டுகிறார். கரங்களை உயர்த்துறான்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் சுத்திரம். ஈசாக்கினுடைய காலங்களில அதே பஞ்சங்கள் உண்டாச்சு. அதை போலதான் இன்னைக்கு லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அவன் கடந்த 4 மாதங்களாய் வேலைகள் சரியா இல்லை, வாடகை கட்ட முடியல, ஒரு பஞ்ச சூழ்நிலைகள். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், இதே தேசத்துல இருந்து வாசம் பண்ணு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் இந்த தேசத்துல நீ விதைக்கும் போது அவன் அதை 100 மடங்கு அறுக்க கர்த்தர் அவன் இந்த காலை வெளியில அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. கரங்களை உயர்த்தறாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தருடைய ஆமென் ஜனமே ஆமென் ஸ்தோத்திரம். இங்க எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் அவருடைய 24வது வசனத்திலிருந்து ஆமென் 32வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் கவனித்து பாருங்கள். ஆமென். பின்னும் அவர்
சீஷரை நோக்கி இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை கூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, 29 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி நீங்க சந்தேகப்படாமலும், ஆமென், அது குறித்து நீங்க என்ன செய்யுங்க, கேளாமலும், ஆமென், சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாரா, உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுங்களேன். நம்முடைய பரமபிதா நமக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளில நாம் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள், ஆமென், உண்டாகும் என்பது கர்த்தர் முன்னறிவித்த காரியமே. இருந்த போதிலும் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளில் கர்த்தர், ஆமென், ஸ்தோத்திரம், பயப்படாது என்று நம்மை ஆறுதல் படுத்தி, அல்லேலூயா, ஆமென், அவருடைய நன்மைகளால கர்த்தர் நம்மை நிறைத்து நடத்த போகிறார். கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, வீட்டு வாடகை நீங்க கட்டுவீங்க. ஸ்தோத்திரம். உங்க குடும்பம் நன்றாய் சாப்பிடும். ஆமென். வறண்ட நிலங்களில் அவர் நீர்க்கணிகளை உண்டாக்குற ஆண்டவர். தண்ணீரற்றதும் விடாய்ச்சதுமான நிலங்களில அவர் நீர்க்கணிகளை உண்டாக்குற ஆண்டவர் அவர். கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. வறட்சியான நாட்களில உச்சிதமான கோதுமையினால அவர் திருப்தியாக்குற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல வேதவசனம் நமக்கு அழகாய் சொல்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்க. தேவனுடைய 31வது வசனத்தை நீங்க 12 லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12:31 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும் என்கிறதான, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில நீதி எதுவோ, உண்மை எதுவோ, உத்தமம் எதுவோ, பரிசுத்தம் எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, விலையேற பெற்றது எதுவோ, ஆமென், அதை தேட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது நம்முடைய சிந்தைக்கு முன்பதாக, நம்முடைய காரியங்கள் வருவதற்கு முன்பதாகவே, அல்லேலூயா, கர்த்தர் அதை அறிந்து நமக்கு அவை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், ஆமென், நீங்கள் 6வது அதிகாரத்துல நீங்கள் 8வது வசனங்களை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னா நான் வேகமாய் கடந்து போகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இந்த ஸ்தலத்திலே பாளையமிறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினார். பாருங்க, சீரியா நாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களோடு மேற்கொள்ளும்படி, ஆமென், யுத்தம் செய்யும்படி அவர்கள், ஆமென், திட்டம் பண்ணுகிறார்கள். சீரியா நாட்டு ராஜா என்ன செய்யறாங்க? திட்டம் பண்றான். ஆமென், தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளணும், ஆமென், சொல்லி என்று திட்டம் பண்ணுகிறார். ஆனா அது கீழே 11வது வசனத்திலிருந்து நீங்கள் 23வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி, சீரிய நாட்டினுடைய அந்த ராஜாவுடைய இருதயம் குழம்பி, அவன் தன் ஊழியக்காரனை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாக இருக்கிறவன் யார் என்று அவன் கேட்கிறான். நீங்கள் யார் என்று அறிவிக்க மாட்டீங்களா? நான் பண்ற திட்டம் எல்லாம் சரியாய் அறிந்து என்ன செய்யறானா, யுத்தத்துக்கு அவன் வராம தப்பித்துக் கொள்கிறான். அவனை நம்ம மேற்கொள்ள முடியலையே என்று சொல்லி நம்ம போடுற திட்டம் எல்லாம் அவன் வீணாய் போகி விடுகிறதே, நம்ம ஏமாற்றம் அடைகிறோமே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்மளில் யாராவது உளவாளி இருக்கிறானோ, நம்மை குறித்து, நம்ம திட்டமிடுகிற காரியத்தை குறித்து இஸ்ரவேல் ராஜாவோடு கூட அவன் சொல்லுகிறானோ என்று சொல்லி அவன் அச்சத்தோடு, ஒரு கலக்கத்தோடு, ஒரு ஏமாற்றத்தோடு அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான். அவன் சொல்றான். அதுக்கு அடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 8 வாசிங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன், அப்படி இல்லை ஆண்டவனாகிய ராஜாவே, பாருங்க, நீ பள்ளி அறையில பேசுகிற வார்த்தை கூட இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அதை அறிவிப்பான் என்று சொல்கிறார். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 11 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். இந்த காரியங்கள் அந்த இடத்துல இருக்கும். ஆமென், தோத்திரம். சீரிய நாட்டு ராஜா
அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படி, யுத்தம் செய்தவர்களை மேற்கொள்ளும்படி, படையெடுக்கும்படி அவன் போடுகிறதான எல்லா திட்டங்களையும் எலிசா அறிந்திருந்தான். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் தோத்துறோம், தேவனோடு கூட அவன் இணைந்திருக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். கரங்களை ஓய்த்தராம சொல்லுங்க அல்லேலூயா. அவன் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவன் உங்களை தெரிந்தெடுத்திருப்பார் என்று சொன்னார். தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் ஏதாகில ஒரு அவன் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான நிர்பந்தமான இப்படிப்பட்டதான அவன் ஸ்தோத்திரம் யுத்தங்கள் வருவதற்கு முன்பதாகவே நம்மை அவர் பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தீங்கு வராததற்கு முன்பதாகவே அந்த தீங்குக்கு தப்பி செல்லும்படி வழிகாட்டுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க அல்லேலூயா. அவன் எலிசாவோடு கர்த்தர் இடைப்பட்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படி எலிசா மூலியமா கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு கடந்து போயிடுச்சு என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னா, அப்பொழுது அவன் மனுஷரை அனுப்பி பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவன் கேள்விப்பட்டு, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் அவன் அனுப்புகிறது இந்த வேதவசனம் நமக்கு. ராக்காலத்திலே எலிசாவை சுற்றி அவனை பிடிக்கும்படி கடந்து போறாங்க. அவன் ஸ்தோத்திரம் அதிகாலத்திலே அவனுடைய வேலைக்காரன் எழுந்திருந்து அவன் ஸ்தோத்திரம் அந்த மலை நாட்டை அவன் சுற்றி பார்த்து ரதங்களும் குதிரை வீரர்களும் அந்த இடத்துல இருக்கிறதை அவன் கண்டு அஞ்சி போய் கலங்கி உடனே ஓடி வந்து எலிசாவை ஐயோ ஸ்தோத்திரம் என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்று கலங்கி கூப்பிடுகிறார். பாருங்க, தேவ மனுஷனாகிய எலிசா தன்னோடு கூட இருக்கிற வேலைக்காரனை பார்த்து ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லுகிறான். கவனிங்கள், பயப்படாதே, உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நம்மளில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். பாருங்க, வாசிங்கத அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்களேன். தேவ ஜனமே, இந்த காலை வேளையில பயப்படாதிருங்கள். ஆமென். தோத்திரம் ஆராதிக்க முடியாதபடி பல தடைகள் போடலாம், லாக்டவுன் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை போடலாம், சின்ன சபைகள் 10,000 இருக்கிற சபை தான் ஆராதிக்க வேணுங்கிற சோத்திரம் ஒரு நிர்பந்தமான ஒரு சட்டத்தை அவர்கள் அமல்படுத்தலாம். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். கரங்களை உயர்த்தலாம சொல்லுங்க அல்லேலூயா. எப்பேற்பட்ட தீங்கான சூழ்நிலைகள் நமக்கு நேரிட்டாலும் நம்மை அந்த தீங்கிலிருந்து விடுதலை செய்து நம்மை தேவனுடைய ஆசீர்வாதத்தினூடாய் நிரப்பி பரலோக ராஜ்யத்தின் கர்த்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தலாம சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி தேவனை நோக்கி பார்த்து, கர்த்தாவே உடைய கண்களை திறந்தள்ளும் அன்று என்று சொல்லி அவன் கூப்பிட்டு ஜெபிக்கும் போது உடனே வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். அவனுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது அல்லேலூயா, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலையின் மேல் சூழ்ந்திருக்கிறதை அவனுடைய கண்கள் கண்டது. கரங்களை உயர்த்தி விடாம சொல்ல மாட்டீங்களா? ஆமென் அல்லேலூயா. தேவனாய் கர்த்தருடைய ஜனமே, தேவ ஜனமே, இந்த காலை வேளையில அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் ராணுவத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக நம்முடைய தேவனாய் கர்த்தர் எலிசாவையும் வேலைக்காரனையும் பாதுகாக்கும்படி அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் மழை தேசம் முழுவதுமாய் சூழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அழிவு வருவதற்கு முன்பதாகவே நாம் தப்பித்துக் கொள்ளும்படி வழிகாட்டுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். கரங்களை உயர்த்திடாமன்னு சொல்லுங்க அல்லேலூயா. தோத்திரம். ஆகவே அவனை கவனித்து பாருங்க. இந்த இடத்துல ஸ்தோத்திரம் எலிசாவுடைய நிறைய அற்புதங்களை வேலைக்காரன் கண்டிருப்பான். ஆண்டவர் பெரிய வல்லமையுள்ள தெய்வம் என்கிறதெல்லாம் எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்கு படிப்பித்து கொடுத்திருப்பான். அற்புதங்களை கண்கூட பார்த்திருப்பான். சுத்திரம் அவர் எரிகோ கோட்டைகளை வீழ்த்த, செங்கடலை தாண்ட, யோர்தானை கடக்க பண்ணின ஆண்டவர், வனாந்தரத்துல மன்னாவினால் திருப்தி ஆக்கினவர். இப்பொழுது எலிசாவின் மூலியமாக பல பிள்ளைகளை உயிரோடு கூட எழுப்புகிறார். சுத்திரம் அவரும் தன்னுடைய சால்வை எடுத்து அடிக்கும் போது யோர்தான் பிளந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 2 தனையான எலியாவின் மேல இருந்த சால்வை மேல விழுந்த போது 2 தனையான ஆவி உடையவனாய், அபிஷேகம் உடையவனாய் அவன் அந்த தேசத்துல எங்களும் சோத்திரம் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, அற்புதங்களையும் செய்து தேவனுடைய ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறத அவன் கண்கூட கண்டவன் தான் வேலைக்காரன். தேவ ஜனமே, தோத்திரம். பாருங்க,
அற்புதங்களை கண்டிருக்கலாம். தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் வல்லமை உள்ளவர் என்பதை அவன் அறிந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய கண்கள் அவன் மூடப்பட்டிருந்தது. தேவ ஜனமே, உலகத்தினுடைய நெருக்கலங்களை அவன் காணும்போது ஸ்தோத்திரம், யுத்த புருஷர்களும் ரதங்களும் குதிரை வீரர்களும் அந்நிய தேசத்தினுடைய படைகள் நம்ம மீது படையெடுத்து வருகிறார் என்று உடனே கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ளாய் பயம் வந்தது. ஸ்தோத்திரம். பயம் வந்த உடனே தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட இதுவரையிலும் கண்டிராத அற்புதத்தை அவன் கண்டும் கேட்டிருந்தும் ஸ்தோத்திரம் நன்றாய் அறிந்திருந்தும் கூட அந்த விசுவாசத்துல ஒரு குலைவு, ஒரு பின்னடைவு அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. தேவ ஜனமே, இந்த காலவெளியில் நமக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளில் அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய கண்கள் மறைக்கப்பட விடக்கூடாது. ராமன் சொல்லுங்களேன், நம்முடைய கண்கள் தேவனுடைய அதிசயங்களை காணாதபடி ஸ்தோத்திரம் இருளாய் இருக்கக்கூடாது, மூடி விடக்கூடாது. ஸ்தோத்திரம், இந்த காலை வேளையில நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், நம்முடைய கண்கள் ஏன் தெரியுங்களா? அநேக நாட்களாய் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய அதிசயங்களை காண முடியாததுக்கு காரணம் என்னவென்று சொன்னா, நம்ம அதிக நேரம் இந்த உலகத்தையே பார்த்துட்டோம். ஸ்தோத்திரம், பொருளுக்கு நேரா ஓடணும். ஸ்தோத்திரம், பணத்துக்கு நேரா ஓடணும், பொருளுக்கு நேராக ஓடணும், ஆசைகளுக்கு நேராக ஓடணும். நம்ம ஓடி 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 நம்முடைய கண்கள் எல்லாம் தேவனுடைய மகத்துவத்தை காண முடியாத அளவு மங்கிற நிலைமையில இருளடைந்த நிலைமையில காணப்படுது. ஒரு பிழையாம போல இன்னைக்கு நம்ம காலை வேளையில ஒத்துக்கொள்வோம். பிழையாம போல அல்லேலூயா, அநீதத்தின் கூலிக்கு ஆசைப்பட்ட பிழையாமுடைய கண்கள் ஸ்தோத்திரம் மறைக்கப்பட்டது போல நம்முடைய கண்கள் சில நேரங்களில் மறைக்கப்பட்டது. தேவஜனமே, இந்த காலை வேளையில யாரையும் குற்றப்படுத்தி பேச நான் விரும்பவில்லை. இருந்த போதிலும் தேவனுடைய சத்தியங்களை விளங்கிக் கொள்ள ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிறதான சித்தமுடையவராய் கர்த்தர் காணப்படுகிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவருடைய மகிமையின் அவருடைய வல்லமையுடைய காரியத்தை விளங்கிக் கொள்ள நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் அந்த காலை வேளையில திறப்பாராக. கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. பிழையாம் சொல்லுகிறார், கண் திறக்கப்பட்டவன் சொல்கிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்க நன்றாய் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, நமக்காய் ஒருவர் ரத்தம் சிந்திருக்கிறார். சொல்றான், நம்மை அழிவினின்று மீட்கும்படி அவருடைய சரீரங்கள் அழிவுக்குட்படுத்தின ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்து கூட நம்மை இந்த அழிவினின்று பாதுகாக்க மாட்டாரா என்ன? ஸ்தோத்திரம், விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து நடத்த போகிறார். கரங்களை போய் திராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் துவங்கி 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 10வது ஸ்தோத்திரம் வசனம் 34வது அதிகாரம் 10வது வசனங்களிலிருந்து வாசித்து பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து, கவனிங்க, இந்த காலங்களில சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஸ்தோத்திரம் ஒரு சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தை நிறுத்தினதான் நம்ம வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து, கவனிங்க, மேய்ப்பருக்கு விரோதமா நான் வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர்கள் தங்களையே மேய்க்காத. எசேக்கியேல் 34:10 நீங்க வாசித்து பாருங்க. மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் நான் வந்து ஆடுகளை அவர் கரைகளில கேட்டு மேய்ப்பர்கள் இன்னி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடி அவைகளை அவர் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. அல்லேலூயா. என் சர்ச்சில் மூடி இருக்கிறது. நேரடியாக நம்ம பாஸ்டருடைய ஆலோசனைகளையோ தீர்க்கமான வார்த்தைகளையோ நம்மளால கேட்க முடியல. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரையும் குற்றப்படுத்த நான் இதை சொல்லவில்லை. ஸ்தோத்திரம், இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் ஒருவேளை நம்மளை நடத்துறார் என்பதை ஸ்தோத்திரம் நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஸ்தோத்திரம், ஆடுகளை மேய்ப்பன் நடத்தாதபடி தேவனாய் கர்த்தரே நடத்த போகிறார். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஸ்தோத்திரம் தேவ ஜனங்கள், தேவனுடைய வசனங்களுக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிற தேவ ஜனங்களை அவர் தேடி கண்டுபிடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில்
தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் அந்தாரமான நாளிலே அவைகளை சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்தவர்களை என்ன செய்வனா தப்பித்து வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 13 வாசிங்க. அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவர்களுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். ஆமென். சோதரம். அடுத்தது வாசிங்க. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். பாருங்க, நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க 15வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க, 16வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா வாசிங்க. காணாம போனதை தேடி பாருங்க, காணாம போனதை கர்த்தர் தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை போய் திராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காணாமல் போனதை தேடுவார். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. காலை வேளையில பயப்படாதீங்கள் என்று சொன்னது போல ஆமென். சோத்திரம். சிறுமந்தையே உங்கள் பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்கிறது. சிறுமந்தையா இருந்த போதிலும் ஆமென். சோத்திரம். ஒரு மேய்ப்பன் தொலைந்து போன ஆட்டை எவ்வளவு கரிசனையோடு உண்மையோடு வருத்தத்தோடு வாஞ்சையோடு அதை தேடி கண்டுபிடிப்பானோ அதற்கு அதிகமாக ஆமென். சோத்திரம். தொலைந்து போன கத்த தேடி கண்டுபிடிப்பேன் என்று கத்த தேவனுடைய வார்த்தை இந்த காலைவெளியில நமக்கு நிறைய கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, தேடி கண்டுபிடிக்கிறதான ஆடுகளை கர்த்தர் என்ன செய்ய போகிறானா, என்ன செய்வார்னு படிச்சோம். ஆமென். தோத்திரம். எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். ஆமென். நியாயத்துக்கு தக்கதாக அவர்களை மேய்ப்பேன் என்று சொல்கிறார். எலும்பு முறிந்ததை என்ன செய்வானா சொல்லுங்க. எலும்பு முறிந்ததை காயம் கட்டி. தேவ பிள்ளைகளை ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய கைகள் ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சுன்னு வைங்களேன், கையை நம்ம என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. துண்டா அவன் மேல இருந்து கீழே வரைக்கும் ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சுன்னு வைங்களேன், விரல்கள் எல்லாம் அசைக்க முடியாது. அவன் தோத்துறோம், கையை நிறுத்த கூட முடியாது, ஸ்வெல்லிங் ஆகி கிடக்கும். அவன் செயல்பட முடியாத ஒரு நிலைமைக்கு நிறைய நம்ம தள்ளப்படுவோம். ஆகவே ஒருவேளை ஒரு முதுகெலும்பு உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நீங்க படுத்த படுக்கை விட்டு எழுந்து நடக்க முடியாது. தோத்துறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படித்தான் தோத்துறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து வெளியே போயிடுச்சுன்னு வைங்களேன், அவன் தேவ சன்னிதானத்தில் தேவன் விரும்புகிற காரியத்தை நம்மளால செய்து விட முடியாது. அவன் தோத்துறோம். ஒரு உயிரற்ற தன்மையை இந்த இடத்துல குறிக்கிறது. தேவ ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தரை தேடி கண்டுபிடித்து அவன் தேவ வசனங்களுக்கு ஒழுங்கில்லாதபடி நடந்த நம்ம ஜீவனத்தையெல்லாம் ஒழுங்குபடுத்துவேன் என்று கர்த்தர் காலை வேளையில சொல்லுகிறார். கரங்களை போய் திறமை சொல்லுங்க. எலும்பு முறிந்ததை அவர் காயம் கட்ட போகிறார். நம்ம ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்மள காயம் கட்டி அந்த எலும்பு கூடுவதற்கு 21 நாள் எடுக்குமா? தோத்திரம். 21 நாள் ஆயிடுச்சுன்னா அது நல்ல முறையில பழையபடி அது வளர்ந்து நம்ம முதல் மாதிரி இருக்கிறதான கரங்களை போல அது அவன் சோத்திரம் அசைந்து நம்ம இயல்பான நிலைமைக்கு திரும்ப முடியுமா? தேவ ஜனமே, ஆண்டவர் நம்ம இடத்துல அதை தான் விரும்புகிறார். அவன் தேடி கண்டுபிடிச்ச நம்ம இப்படி லாக்டவுன் மூலியமா அவன் தேடி கண்டுபிடிச்ச நம்மை அவர் ஸ்தானத்துக்கு நம்மை திருப்பமா எடுத்துட்டு வந்து எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எலும்பு முறிந்தது போல எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்ம முறிந்து போனோமோ, அவன் தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவு எங்கெங்கெல்லாம் முறிந்து போயிருக்கிறதோ அதெல்லாம் கட்டி எழுப்ப போகிறார். கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுங்க. இந்த அவன் வசனங்கள் எத்தனை பேரு அவன் சரியாய் விளங்கிக் கொள்கிறீங்க? அவன் தேவனாய் கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உங்களை மறுபடியுமா இந்த தேசத்துல கட்டி ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவுகளை உங்களை பலப்படுத்தி அவருடைய வருகைக்கு தயார்படுத்தி உங்கள் மூலியமா ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் இந்த தேசத்துல விடுதலையாக்கி அவரோடு கூட கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லையா? அடுத்தது பாருங்க, ஸ்தோத்திரம். நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ ஜனமே, ஆமென் தோத்திரம். தேவனுடைய வழிக்கு தப்பி அவருடைய வார்த்தையை விட்டு விலகி நாம் நடந்த நாம் நசல் கொண்டதாய் மாறி இருக்கிறோம். வாழ்க்கை நசல் கொண்டதாய் மாறி இருக்கிறது என்று தேவ வார்த்தை நமக்கு மீது நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறார். நசல் கொண்டதாய் மாறின நம்மை கர்த்தர் நம்மை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையில நம்மை நிலைப்படுத்தி கர்த்தனுடைய பலிபீடங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி அவன் எலியாவுடைய ஸ்தோத்திரம் அவன் சுத்திகரித்த பலிபீடங்களை எப்படி அக்னி பற்றித்ததோ அது போல நம்ம இடுகிற பலிகளில கர்த்தருடைய சுகந்த வாசனை கர்த்தருடைய சன்னிதானத்தை அதை நிரப்பி மகிமையினால கர்த்தருடைய சன்னிதானம் நிரம்பி நம் கூக்குரல்களில் காலெல்லாம் கர்த்தர் பதில் தந்து சீக்கிரத்தில் அவர் மத்தியாகத்துல வரப்போகிறார். ஆர்ப்பரிப்போடு தூதர்கள் கூட்டத்தோடு எக்கால சத்தத்தோடு அவர் இறங்கி வரும்போது நம்மை நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படிக்கு எடுத்து கொண்டு போக போகிறார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள். மறுபடியும் அந்த பின்னடியே நம்ம வாசிக்கும் போது நியாயத்துக்கு தக்கபடி கர்த்தர் நம்மை மேற்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆமென் ஊழியக்காரர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறோம், விசுவாசிகள் கூடி ஜெபிக்கிறோம். இருந்த போதிலும் ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய வாதை நிற்பதில்லை, அவருடைய எரிச்சல் குறையவில்லை, அவருடைய சங்காரம் நின்று போகவில்லை, சங்கார தேவதூதன் ஜனங்களை விட்டு பின்னிட்டு போகவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இதெல்லாம் ஒரு புறத்துல நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்மிடத்தில் இருக்கிற நியாயத்திற்கு தக்கபடி நம்மை நடத்து போகிறாரா. ஆகவே நம்முடைய நீதி நியாயம் தேவனுடைய சமூகத்தில் பெருகி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்துறாமே சொல்லுங்களேன். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த 16வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 17வது வசனத்தை நீங்க வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த காலங்களில நீங்க கேள்விப்படும் போது யுத்தங்கள் செய்தி கேள்விப்படுறீங்க. வெள்ளங்களை செய்தி நீங்க கேள்விப்படலாம். 15 லட்சம் பேர் நார்த் ஈஸ்ட்ல வெள்ளத்துக்கு உட்பட்டு 34 பேர் மரித்து போயிருக்கிறார். இந்த நேற்று நடந்த சம்பவம் மாலை மலர்ல வந்துதானே ஒரு நியூஸ். தேவ ஜனமே, இதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களில கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சபைக்கு நேராக வருகிறது. ஆடியோ வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வருகிறது. கர்த்தர் இந்த வசனங்களில கர்த்தர் நம்மை எழுப்பி கட்டுவாராக. ஆமா, இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா, நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து கர்த்தர் பயப்படாதே என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, காணாமல் போன ஆட்டை நான் எப்படி தரணும், இந்த காலை வேளையில நான் உன்னை அப்படியாய் நான் தேடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். உன்னை முறிந்த எலும்பை நான் காயம் கட்டி நசல் கொண்டதை நான் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனமே, இதெல்லாம் சொல்லுகிறதுக்கு காரணம் என்று சொன்னார் கர்த்தர் நம்மை சரிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திட்டத்தோடு இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நமக்கு நேராய் அனுப்புகிறார். தேவஜனமே, இந்த காலை வேளையில இந்த வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தோத்திரம். எலும்பு முறிந்தது போல எனக்கும் உமக்கும் இடையே இருந்த அந்த உறவு நிறைய நேரங்கள்ல முறிந்து போச்சு. என் கையில இருக்கிற வாட்ஸ்அப்னால, சோசியல் மீடியாக்கள்னால, நான் என்னிடத்துல இருக்கிற தவறான நண்பர்களினால, என்னிடத்துல இருக்கிற தவறான பழக்க வழக்கங்களினால, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த ஜெப நேரங்களை நான் விட்டதுனால ஆண்டவரே என் வாழ்க்கை இன்னைக்கு முறிந்து போய் கிடக்குது. ஆண்டவரே, நீங்க பேசுகிற வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு உங்க வார்த்தையை என்னால கேட்க முடியல. உங்க வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவரே, ஆரம்ப காலங்களில் அக்னியாய் எரிந்த அந்த அக்னி எனக்கும் நான் குறைந்து போச்சு. ஆண்டவரே, அதில் இருக்கிற நான் அன்பையெல்லாம் விட்டுட்டேனே. ஆண்டவருடைய திருக்கரங்களில அவருடைய சமூகத்துல நம்மை ஊற்றி நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது அல்லேலூயா, கர்த்தர் எழுந்த முறிந்த எலும்பை அவர் காயங்கட்டி நசல் கொண்டதை அவர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய கர்த்தராகிய ஜனமாய் இருக்கிற நம் அனைவரும் தோத்திரம் ஆண்டவருக்குள்ளாக அவருடைய அஸ்திபாரத்துக்குள்ளாக மறுபடியும் நம்மை புதுப்பித்து நம்மை கட்டி மறுரூபப்படுத்தி கர்த்தருடைய மிகப்பெரிய எழுப்புதலுக்காக கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். நீங்க எல்லாரும் சொல்லலாம், ஸ்தோத்திரம், நான் சிறுபந்தியா தான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். தேவஜனமே, கர்த்தர் அதுல பின்னடிமையில லூக்கா 12:32 ஆண்டவர் சொல்லுகிற போது அதான் சொல்லுகிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திலேயே சொல்லியிருக்கிறார். நீங்க முதலாவது பயத்தை நிறுத்து. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சிறுமந்தியே, ஒரு சின்ன கூட்டம், அது ஒரு தனிப்பட்ட நபர், உனக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், நிறைய சிக்கலுக்குள்ள அகப்பட்டிருக்கலாம். உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நீ சிறு கூட்டமா இருக்கலாம், நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தா. ஒரே ஒரு மனிதன் தான் ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தா. அவன் வருகிற அவனுக்கு நேரிட்ட எல்லா தீங்கு நின்று அவனை பாதுகாத்தா. யோசேப்பு ஒரே ஒரு மனிதனா, அவனை கொண்டு போய் கர்த்தர் எகிப்து தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் நிறுத்தினா. குழியில போட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க, பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். எல்லா சலுகையும் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. தோத்திரம். சகோதரர்கள் யோசேப்பு சகோதரர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், நீரோ நீங்கள் எல்லாரும் எனக்கு தீங்கு செய்த நினைத்திருக்க கர்த்தரோத நன்மையாக மாற்றினார். கரங்களை உயர்த்தலாம சொல்லுங்க. இந்த தீங்குக்கு நீங்க விலகி தப்பும்படி கர்த்தருடைய கரம் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறது. சிறுமந்தியே, சிறு கூட்டமே, நீ பயந்து விடாத, சோர்ந்து போகாத. தோத்திரம். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உன் கரங்களை பிடித்து கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எதிரடியா வந்து இருக்கிறதான பிரச்சனைகளை குறித்து அவனுடைய இருதயத்துல ஸ்தோத்திரம் இருக்கிறதான அந்த காயங்கள், சோர்வுகள், ஸ்தோத்திரம், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தீர்க்கமா கிடைக்காதபடினால உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில விதமான
ஆமென். தோத்திரம். தோல்வி கர்த்தர் இந்த காலை வேளையில மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சிறு கூட்டத்திற்கு கர்த்தர் ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ராஜ்யம்னா 2 ராஜ்யம் இருக்குது. அவன் தோத்திரம். பூமிக்குரிய ராஜ்யம், அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக ராஜ்யம். இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள்ல என்னென்னலாம் இருக்குது? சமாதானம், சந்தோஷம், ஆமென், தேவ கிருபை, தேவனுடைய தயவு, அன்பு, ஆமென், ஸ்தோத்திரம், பரிபூர்ணமாய் நம்மளில் விளங்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆமென் அடிப்படை வசதிகள், அடிப்படை தேவைகள், நீங்க எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென் சந்தித்து இந்த மாதத்திலமே சுகபலத்தோடு கர்த்தர் நடத்த போகிறார். அது மாத்திரம் இல்ல, நமக்கு ஆமென் சீக்கிரத்துல பரலோக ராஜ்யத்தை கொடுக்க மத்திய ஆகத்துல வரப்போகிறார். இதுக்கு மத்தியில ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? ஆமென், தோத்திரம். ஆண்டுடைய ஆமென் 34 எசேக்கியேல் 34 எல்லா வசனங்களையும் நீங்கள் வீட்டில் அமர்ந்து வாசிங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? நம்மை ஆண்டவர் மேற்படத்திலிருந்து பிரிச்சுட்டாரு. சபைக்கு போய் ஆராதிக்க முடியல. நம்மை பிடுங்கி எடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை நடத்த ஆரம்பிக்க போகிறார். கரங்களை ஓய்த்து ஆமென் சொல்லுங்க. ஆமென் தோத்திரம். ஆண்டுடைய வசனம் தெளிவாக சொல்கிறது. வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. தேசத்தை குறித்து ஆமென் தோத்திரம் பெருமூச்சு விட்டு கதறி அழுகிற பிள்ளைகள் மீது நெற்றியில முத்திரை போடு என்று கர்த்தர் சொன்னார். கரங்களை ஓய்த்து ஆமென் சொல்லுங்க. பெருமூச்சு விட்டு அழுகிறதான தேவஜனமே, நெற்றியில அவர் கர்த்தர் முத்திரை போட்டு உன்னை கொண்டுதான் உன் பட்டணத்தை அவர் ரட்சிக்க போறாரு. உன்னை கொண்டுதான் உன்னோட வீடு ரட்சிக்கப்பட போகுது. உன்னை கொண்டுதான் உன் தேசம் ரட்சிக்கப்பட போகுது. கரங்களை ஓய்த்து சொல்லுங்க. உன்னை பயன்படுத்திதான் தேவ சபையை வரக்கூடிய நாட்களிலே கட்ட போகிறார். அந்த எழுப்புதலுக்கு நீ தயாரா? ஒரு கேள்வியோட இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிற அவன் அந்த எழுப்புதலுக்கு நீ தயாரா? கர்த்தர் உன்னை அவன் முறிந்த எழுப்ப கட்ட போகிறாரு. நசல் கொண்டதை திடப்படுத்த போகிறாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னை பயன்படுத்தி இந்த தேசத்துல வரப்போகிறதான மிகப்பெரிதான எழுப்புதலுக்கு நீ தயாரா? கர்த்தர் தயாரா இருக்கிறார். கர்த்தர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு நாமே ஒப்பு கொடுப்போம். ஆமென். அவருடைய வருகைக்கு முன்புதான் நம்ம ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்துவோம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய வருகை என்பது நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய ஆமென் நமக்கு சார்ந்த ஒரு கூட்டமும் பரலோக ராஜ்யத்துக்கு நிறைய கடந்து போ. கண்களை மூடி அல்லேலூயா ஜெபிக்கலாம். பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, ஆமென், இந்த காலை வேளையிலப்பா பயப்படாது என்று கர்த்தர் எங்க சொன்னீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு பயப்படாது என்று சொன்னீங்க. ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு எல்லாரோட கர்த்தர் இருந்து அற்புதம் செஞ்சீங்க. காலை வேளையில எங்களோட இருந்து கர்த்தர் அற்புதம் செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எலிசா வாழ்க்கை கொடுத்து தியானித்தோம். ஆமென் தோத்திரம். பயப்படுகிறதான சூழ்நிலைகள், உலகத்தை பார்த்து கண்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, தன்னோடு கூட இருந்த எலிசாவை மறந்து போனான். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் மறந்து போக பண்ணுங்கதான அனுபவங்கள் ஆண்டவர், அது போல எங்க வாழ்க்கையில வந்த எல்லா அனுபவங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது போல எங்களுடைய கண்களை திறந்து உடைய மகத்துவத்தை நாங்கள் காண உதவி செய்யும். கர்த்தருடைய ஆளுகை பிரச்சனை கரம் எங்க மேல தங்கி இருக்கட்டும். பல அற்புதங்களை செய்யும். வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவ கிருபை வெளிப்படட்டும். தேவ தயவு உண்டாகட்டும். தேவ பிரச்சனைகள் அவருடைய பிள்ளைகளை நிரப்பும். ஆண்டவரை நடக்க முடியாத, தாண்டி செல்ல முடியாத எல்லா வாழ்க்கையினுடைய அனுபவங்களையும் தாண்டி செல்ல கர்த்தர் உதவி செய்யும். பிள்ளைகளை கரம் எடுத்து ஆசீர்வாதம் பலப்படுத்தும். சகாயம் செய்ய காத்துக்கொள்ளும். சகல துதிகட மகிமை மேன்மை போடலாம். அவங்களுக்கு மாத்திரம் இயேசு மனிதர்களும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை வருவாங்க. ஆமென். இதாவது தேவனுடைய அன்பும் அன்றைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்பு வைக்கும் சமாதான பாதுகாப்பும் இன்றும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள், ஜெபத்துல தரித்திருங்கள், விசுவாசமாயிருங்கள், பயப்படாத. சிறுமந்தையே உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க